தமிழகத்தில் சமீப நாட்களாக ஆளும் தாவேகா அரசின் செயல்பாடுகளும் அவர்களின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அல்லாமல் அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. காரணம், சமீபத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தென் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் அவர் ஆற்றிய உரையும் மாநில உரிமைகள் தொடர்பாகவும் அண்டை மாநில முதல்வர்களை ஈர்க்கும் வகையில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் தனது அரசியல் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி தொலைநோக்கு பார்வையில் அவர் பேசிய சில பேச்சுகளும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதிலும் அண்டை மாநில உறவுகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியதிலும் முதலமைச்சர் விஜயின் தொலைநோக்கு அரசியல் களம் தென் மாநில முதல்வர்களை பெருமளவில் ஈர்த்ததோடு வலிமைமிக்க தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் காரணியாகவும் இருந்ததாகவும் கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் துறை தலைவராகவும் அமர்ந்து தனது உரையின் பொழுது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியதோடு மாநிலங்களின் உரிமைதான் மத்தியில் நிலையான ஆட்சிக்கு அடித்தளமாக இருக்க முடியும், வளமான இந்தியா என்பதற்கு வளமான மாநிலங்களின் காரணம் என்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் தனது உரையில் எந்தவிதமான காம்ப்ரமைசிங்கும் இல்லாமல் தனது பாணியை வேகமாக எடுத்து வைத்ததன் வாயிலாக மாநில முதலமைச்சர்கள் பலரும் முதலமைச்சர் விஜயை வெகுவாக பாராட்டியிருப்பதையும் இங்கே உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசியல் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து கவனம் ஈர்த்து வரும் நிலையில் அவரது கட்சியின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டை தாண்டி விரிவடைய தொடங்கியிருப்பதும் புதிய அரசியல் கேள்விகளையும் தற்போது எழும்ப தொடங்கியிருக்கிறது. விரைவில் இந்த கட்சியின் சார்பில் வயநாடு, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற இடங்களில் தாவேகா கட்சியின் சார்பில் பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்துவதற்கும் கட்சியின் சார்பில் பல ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேசிய அரசியலுக்கு இப்பொழுதே அடித்தளம் அமைக்கிறாரா என்ற விவாதமும் தற்போது எழுந்துள்ளது. தமிழகத்தை மையமாக வைத்து தொடங்கிய இந்த அரசியல் பயணம் அடுத்த கட்டத்தில் தென்னிந்தியாவை தாண்டி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் தாவேகாவை ஆதரிக்கும் விர்ச்சுவல் வாரிஸ் என்று அழைக்கப்படும் அவர்களின் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அக்கட்சியினர் மத்தியில் பிரபலமாய் பேசப்பட்டு வருவதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. விஜய்க்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள வலுவான ரசிகர்கள் மற்றும் சமூக ஊடக ஆதரவுகள் பெருமளவில் இருக்கும் நிலையில் அந்த டிஜிட்டல் ஆதரவை பிற மாநிலங்களும் கொண்டு செல்லும் முயற்சிகளை தற்போது வேகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு மாநில கட்சிகளின் வலிமைக்குரிய அரசியல் செல்வாக்குகள் அதிகரித்திருக்கும் நிலையிலும் கூட தற்போது சமூக வலைதளங்கள் தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்து வரும் சூழலில் இந்த களத்தை தங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் முனைப்புகளை வேகப்படுத்தி வருவதாக தாவேகாவின் இணையதள பிரிவினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கவும் அதன் மூலமாக தென்னிந்தியா மட்டுமல்ல வட மாநிலங்களை நோக்கியும் தனது அரசியல் பயணத்தை வேகப்படுத்தும் தொலைநோக்கு திட்டத்தை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எதிர்காலங்களிலும் தாவேகா சார்பில் பிரம்மாண்டமான கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்காகவும் கட்சியின் தலைமை சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் தற்போது இருந்து தேசிய அளவிலான பல்வேறு மாநிலங்களிலும் தாவேகா கட்சியின் கிளைகளை பரப்பவும் கட்சிகளின் தொண்டர்களை அதிகப்படுத்துவதற்கான வேளைகளிலும் குறிப்பாக மும்பை போன்ற பெருநகரங்களில் செம்பூர், ஆண்டாஃபில், தாராவி போன்ற தமிழர்கள் வாழும் பகுதிகளில் ஏராளமானோர் தாவேகாவின் தொண்டர்கள் இருந்து அங்கே கிளை பரப்பிக் கொண்டு அரசியல் தளங்களை தற்போது முன்னிறுத்தி மட்டுமல்லாமல் எதிர்வரும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் தங்கள் வேட்பாளர்களை தாவேகாவின் சார்பில் நிறுத்துவதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி வட மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பாக குஜராத் போன்ற இடங்களிலும் வட இந்தியர்கள் மத்தியிலும் தனக்கான செல்வாக்கை பயன்படுத்தும் நோக்கில் தற்போது விஜய்க்கான ரசிகர்களின் கூட்டம் ரசிகராக மட்டுமல்லாமல் அரசியல் ஆளுமையின் அடையாளங்களாக மாறி வருவதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் பயன்படுத்தி வரும் அரசியல் மற்றும் சமூக ஊடக அணுகுமுறை பிற மாநிலங்களிலும் பயன்படுத்துவதற்கான தொலைநோக்கு திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ்மொழி, உள்ளூர் அரசியல் பிரச்சனைகளை விஜய் தனிப்பட்ட ரசிகர்கள் வட்டம் தாண்டி மக்களின் மனநிலை குறித்தும் மக்களின் வாழ்வாதார சூழல்களை குறித்தும் மாநிலத்தின் அடிப்படை தேவைகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை பொதுத்தளங்களில் எடுத்து வைத்து அதன் மூலமாக தங்களின் வாக்கு வங்கிகளை அதிகரிக்க செய்த அதே பார்முலாவை ஒவ்வொரு மாநில அளவிலும் அந்தந்த மாநிலத்தில் எழும் மாநில பிரச்சனைகள் குறித்தும் மாநிலத்தில் நிலவும் இளைஞர்களின் மனநிலை நீரோட்டத்திற்கு ஏற்ப தங்களின் கொள்கை முடிவுகளை மாற்றி அது மட்டுமல்லாமல் தொலைநோக்கு பார்வையில் தேசிய அளவிலான தனது வலிமையை பறைசாற்றும் விதமாக தனது தொலைநோக்கு பார்வைகளை அணுகும் விதமாகவும் புதிய இளைய சக்திகளை ஈர்க்கும் வகையிலும் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் பட்சத்தில் 2029 நடைபெறும் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் களத்தை முதல் முறையாய் சந்திக்கும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையிலும் அவர்களை கவரக்கூடிய பல்வேறு மாநில பிரச்சனைகளை ஒட்டி அவர்களின் என்ன நீரோட்டத்திற்கு ஏற்ப அரசியல் களத்தை வடிவமைக்கும் தொடியும் கூட தற்போது தாவேகாவின் சமூக ஊடக பணிகளின் குழுவினர்களுக்கு திட்டமிடல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமீப நாட்களாக வட மாநிலங்கள்
மாநிலங்களில் பிரதமர் பட்டியலில் உள்ள வேட்பாளர் பட்டியலில் விஜயின் பெயரும் இடம்பெறும் அளவிற்கு அரசியல் விசுரூபங்கள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் அதற்கான கள அமைப்பு பணிகளை வேகப்படுத்தி வருவதன் காரணமாக குறிவைத்தால் இறைவிட வேண்டும் என்பதான பாணியில் விஜயின் அரசியல் நகர்வுகள் எவ்வளவு துல்லியமான இலக்கை அடைகிறது என்பது கேள்விகளாக நின்று கொண்டிருந்தாலும் பிரதமர் பதவியை குறிவைத்து விட்டார் என்பதான சமூக வலைத்தளங்களில் பேசி வந்தாலும் அது தற்போது உறுதி செய்யப்படாத அரசியல் ஊகமே என்பதாகவும் கருத்துகள் உலாவி வந்தாலும் 2029 நிறைய கால அவகாசங்கள் இருப்பதின் காரணமாக விஜய் எவ்வளவு மாநிலங்கள் அமைப்பை உருவாக்க இருக்கிறார், தேசிய அளவில் எத்தகைய கூட்டணிகளை அமைக்க இருக்கிறார், இதற்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஆதரவுகள் அவருக்கு கிடைக்கக்கூடும் என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளின் அளவுகோலாக மட்டுமல்லாமல் அதிகார பயணங்களில் தேசிய நீரோட்டத்தில் தன்னை மறுக்க முடியாத மாற்று சக்தியாக ஆளுமையின் அடையாளமாக மாறுவதற்கான பணிகளில் அரசியல் வேகத்தை எடுத்து வரும் நிலையில் விஜயின் அரசியல் வேகத்திற்கு பல மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும் மாநில கட்சிகளும் தற்போது கூட்டணி போன்ற விஷயங்களில் வலிமைக்குரிய அடித்தளம் இடுவதற்கான சூழலை உருவாக்கி வருவதனால் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.